ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு நண்டு வரையாண்டு செய்வோம். தேவையான பொருட்கள் இதில் குறிப்பிட்டிருக்கு, எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். முதல்ல நண்டை நண்டா துப்புரவாக கழுவுவோம். கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் தூள், கறித்தூள், உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுப்போம். எல்லா பக்கம் பிரிலத்தக்கனியாக நல்லா பிரட்டி எடுப்போம். மிளகு, சீரகம், சின்ன சீரகம், உள்ளி மூண்டை குத்தி எடுத்து வச்சுடுவோம். வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி இவையில் போட்டு தாளித்து எடுத்து வைப்போம். முதல்ல வெங்காயம், மிளகாய், உள்ளி போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். முக்காப்பதம் பொரியும் அளவுக்கு பொரிச்செடுக்கணும். சோம்பு, வெந்தயம் போட்டுக்கொள்வோம். இப்போ இறக்குவோம். இதை வெங்காயத்தை இறக்கி போட்டு அதே சட்டியில் நாங்கள் நண்டை போடுவோம். பிரட்டி வச்ச நண்டை போட்டு பொரிப்போம். மெல்லிய சூட்டில் விட்டு பொரிக்கணும். அப்போ தான் நண்டு உள்ளுக்கு அவியும். நண்டு முழுக்க போட்டுட்டு அதில் கரைச்ச உப்பு தூள் எல்லாம் அதுக்கு மேலேயே ஊற்றி விடுவோம். பிரட்டி பிரட்டி பொரிய விடுவோம். மூடி விடுவோம். மூடி விட்டால் தான் நண்டுக்குள்ளுக்கு இருக்கிற தசையும் அவியும். திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி விடுவோம். இப்போ நல்லா நண்டு அவிஞ்சு பொரித்து வந்துட்டு இப்போ நாங்கள் தாளித்த வெங்காயத்தை போட்டு அந்த நண்டு எண்ணெயிலேயே பொரிஞ்ச எண்ணெயிலேயே பிரட்டுவோம். கருவேப்பிலை நல்லா கசக்கி போட்டு போடுவோம். இப்போ வெங்காயம் போட்டபடியாக சிறுத்தில் உப்பு சேர்ப்போம். நாங்கள் முதல்ல நண்டுக்கு மட்டும்தான் போட்டோம் நாங்கள் உப்பு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். அரை கரண்டி கறித்தூளம் போடுவோம். தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கொள்ளுவோம். குத்தி வச்ச மிளகு, சீரகத்தை போட்டு பிரட்டி எடுப்போம். எல்லாம் சேர்ந்த பிறகு நல்லா நண்டோட ஒரு தேக்கரண்டி இறைச்சி இறக்கத்தூளும் தேசிப்புளியும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தால் நல்ல சுவையாக இருக்கும். தனியாக கறியோடையும் சாப்பிடலாம், வேறு கறியில் சேர்த்தும் சாப்பிடலாம். தனியாகவும் நண்டு அப்படியே சாப்பிடலாம். நல்லா உடைச்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.